சிம்பிளாக இன்றைக்கி ஒரு நண்டு சூப் பார்க்கலாமா? இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் எடுத்துக்கலாம். பொதுவாகவே நண்டு வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. யூஸ்வலாக நண்டில் நாங்கள் கிரேவி தான் பண்ணுவோம். பட் அது காரம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 2-3 பீஸ் எடுத்து இந்த மாதிரி சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்க நண்டில் இந்த மாதிரி சைடில் இருக்க பீசஸ்லாம் இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அந்த சென்டர் ஃப்ளஷ் பீஸை யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நம்ம கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, குட்டியாக தக்காளியாக இருந்தால் 1, பெரிய தக்காளியாக இருந்தால் 1/2 எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா இடித்து சதைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்சுருக்கதையும் இதில் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சமாக இதில் வந்து மல்லித்தழை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நண்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேணாம், அளவாக ஆட் பண்ணால் போதும். இப்போது 2-3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சுட சுட நண்டு சூப் ரெடி. இதில் கொஞ்சமாக பெப்பரும் சீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.